ஏற்றத்தாழ்வோட வாழ்க்கை இருக்கு அப்படி சொல்ற யாருக்கிட்டையும் இந்த 3 விஷயமும் ஸ்டெடியா உட்காரல. அப்படி ஒருத்தன் இந்த 3 விஷயத்தையும் அவன் புத்தியில உட்கார வச்சிருந்தானா அவன் வாழ்க்கை அப்படி இருக்காது, வாய்ப்பே கிடையாது. உங்க வார்த்தையோட வல்லமை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கு. நமக்கு இந்த புதிய சாயலை எப்படி அணிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம நடக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், வேற மாதிரி ஆயிரும். Genesis 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஊழியக்காரங்களோட பிரச்சனை இதுதான். நம்ம இந்த 2 வசனத்தையும் சரியா பண்ணிட்டோம்னாலே முக்காவாசி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம தேவனோட சாயலை தரித்தவர்களா நிக்காம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களா, தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கிறது தான் பிரச்சனை. God created us in His image. प्रभु हमको उनके स्वरूप में, उनके छाया में बनाया और हमारा काम है कि हम उसको पहन लेंगे. ஆண்டவர் நம்மளை அவரோட சாயல்ல படைச்சிருக்காரு. நம்மளை என்ன சொல்றாரு, அவரோட சாயல்லையும் அவரோட ரூபத்திலையும் படைக்கப்பட்டதை தரித்து கொள்ளுங்கள். அதுல அந்த தரித்து கொள்ளுங்கள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தமிழ்ல முதல்ல மெய்யான நீதியிலும் மெய்யான என்ன எழுதியிருக்காது, ரைச்சஸ்னஸ் அண்ட் ட்ரூ ஹோலினஸ். மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் நிறைய உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தம் எனக்கு அதிகமாகணும், அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன், ஆண்டவரை தரிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் ஆனா அந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட, படுகிறன்னு இருக்கா, பட்டன்னு இருக்கா, பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சோ ये इसके बारे में बता रहा है, किसी को हम पहनना है. நம்ம யாரையோ ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒரு உடைய போடுற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறார். இந்த உடைய போடுற மாதிரி யார போட்டுக்கணும் அப்படிங்கறதான் முதல்ல சொல்லியிருக்கு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. இது சிம்பிள் கான்செப்ட். இப்ப இந்த விஷயத்த நம்ம கரெக்டா லைஃப்ல பண்ண கத்துக்கிட்டோம்னா ப்ராப்ளமே கிடையாது. இது ஹாபிச்சுவலா பண்ண முடியாம போறதுதான் பிரச்சனை. The problem is that we are not able to do it habitually. रोज का काम उसको पहन के चलना, बस. That is the problem. If suppose I come to the stage and if I think, okay, ஒரு கோட் போடுற மாதிரி போட்டு கடவுளை போட்டாச்சு, இங்க வந்தாச்சு. யாரை போட்டாச்சு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை போட்டாச்சு, வந்தாச்சு. இந்த எண்ணம் வேற. நான் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து வரங்கள் பெற்று கிருபைகள் பெற்று நான் வளர்ந்து, ஓகே எனக்கு உள்ள இப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு இது தோணுது, தோணல, அந்த மாதிரி ஓகே ரெடி ஆயிட்டோம் அப்படி இப்படி நினைச்சு வர்றது வேற. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம், ரைட்? Now when they have given it back, இத நமக்கு திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை அவர் கொடுக்காதது இல்ல, இத நம்ம போட்டுக்காததான் நம்ம பிரச்சனை. இது ஒரு ட்ரெஸ் மாதிரி போட சொல்றார், ஒரு ஆடை மாதிரி போட சொல்றார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். Put on the new man that is created in true holiness and righteousness. You are created in the image and likeness of God. This is a big flaw that ministers of God don't have. தேவனுடைய ஊழியக்காரங்க மனசுல வச்சிக்காத அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இது. I was created in the image of God. நான் தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டேன். இன்னைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சாயலை தரித்துக்கொள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார்.
Paul writes, put on the new man created in true holiness and righteousness. Now the minister of God, தேவனோட ஊழியக்காரங்களா நமக்கு தெரிய வேண்டியது இந்த புதிய சாயலை எப்படி அணிஞ்சிக்கிறது, அவ்வளவுதான். Once we know the secret of putting on this new man, the way we minister will be totally different. நமக்கு இந்த புதிய சாயலை எப்படி அணிஞ்சிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம நடக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், வேற மாதிரி ஆயிரும். See, once you get the understanding, your demand changes. When your demand changes, the result changes. உங்களுக்கு இந்த புத்தி வந்துருச்சுன்னா உங்களோட டிமாண்ட் மாறிடும். நீங்க என்ன கேட்குறீங்கன்றது மாறிடும். நீங்க என்ன கேட்குறீங்கன்னு மாறிடுச்சுன்னா என்ன வருதுங்கிறது மாறிடும். அவர் என்ன சொல்றாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக்கொள் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவரே என்ன நீதிமானாக்கு, ஆண்டவரே என்ன பரிசுத்தவானாக்கு அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம் தவறாயிடும். வழங்குதான் உங்களுக்கு? मेरा प्रार्थना जो मुझे शुद्ध कर, मुझे विश्वास बन, मुझे कोई भी प्रार्थना मैं करता हूँ ये गलत हो जाएगा, क्योंकि ये बोलता है you are created in righteousness and true holiness. வசனம் என்ன எழுதியிருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட. அப்போ நான் என்ன நினைக்கணும், முதல்ல என்ன ஆண்டவர் நீதிமானா பரிசுத்தவானா படைச்சிருக்காரு. இப்ப நான் செய்ய வேண்டியது அவர் படைச்ச படைப்பை நான் என்ன பண்ணணும், போட்டுக்கணும். So God has created me in true holiness and righteousness, and this thing my job is to wear it, right? இப்போ தரித்துக்கொள் அணிந்துகொள்னு என்னத்தை சொல்லுவோம்? ட்ரெஸ்ஸை சொல்லுவோம். we'll call wearing about the dress. Now I am standing in suit. நான் வந்து சூட்டு எல்லாம் போட்டு இங்க நிக்கிறேன், ரைட்டா? ஏதோ நல்லா இருக்குது பார்க்க. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ப்ரீச்சர், ஊழியக்காரரு, டாக்டரு, ஏதோ சொல்லுவாங்க. तो लोग मुझे देखकर क्या बोलेंगे? डॉक्टर है, प्रीचर है, कुछ बोलेंगे. Now if I just change this dress, இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? யாரோ டாக்டர்னு சொல்லுவாங்களே, யாரோ பிச்சைக்காரன் வரானோ, அவ்வளவுதான். என்ன क्या यदि मैं एक बेगर का कॉस्ट्यूम पहन लूं, लोग क्या बोलेंगे? डॉक्टर नहीं बोलेंगे, लोग बोलेंगे बेगर आ रहा है. So the main thing that we as sons of God should understand, நம்ம தேவனோட பிள்ளைங்களாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன அவர் மாத்திட்டாரு, அவர் மாத்துனத நான் போட்டுக்கிறேன், நான் மாற போறதில்லை. विलंगदा? प्रभु मुझे बदल दिया, उस बदलाव को मुझे पहनना है, मैं बदलने वाला नहीं हूं. அதாவது என்ன மாத்திட்டாரு, அவர் மாத்துனத நான் அணிந்து கொள்ளணும், அதுதான் என் வேலையை தவிர மாறுறது என்னோட வேலை. பட் இது வந்து கிருபையின் பிரசங்கம், புதிய பிரசங்கம்லாம் நிறைய டேக் பண்ணுவாங்க. அந்த டாபிக்கே போகணும், அது அப்படியே கிடையாது. 2 வசனத்தை நேரா படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். तो ये ग्रेस प्रीचिंग ऐसा कुछ नहीं है. हम सीधा 2 वचन पढ़े बस. ஒன்னு என்ன படிச்சோம்? ஆதியாகமம் 1:27. அவரோட சாயல்ல அவரோட ரூபத்துல என்ன படைச்சிருக்கிறாரு. எபேசியர் 4:24 என்னது? இந்த படைக்கப்பட்ட புதிய படைப்பை, புதிய சிருஷ்டியை. 2 கொரிந்தியர் 1:5-17 போலாம். 2 கொரிந்தியர் 5:17 போனா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 8வது வசனம் வாசிச்சா எல்லாம் தேவனால் உண்டாயின. இது நமக்கு தெரியும். அப்போ இந்த 3 வசனத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு 3 கான்செப்ட் கரெக்டா புரியுது. இந்த 3 விஷயத்தையும் நான் எனக்குள்ள கரெக்டா உள் வாங்கிட்டேன்னா என் ஜெபம், என் வாழ்க்கை எல்லாமே வேற மாதிரி ஆயிரும். ஒண்ணு என்னது? நான் அவரோட சாயல்ல அவரோட ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒண்ணு. 2வது, நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். புதிய சிருஷ்டினா இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புது படைப்பு. 2. 3வது, இந்த புதிய சிருஷ்டி பரிசுத்தத்திலும்
நீதியிலும் படைக்கப்பட்டது. அத அணிந்து கொள்றது என்னோட வேலை. राइट? सो हमको 3 चीज समझ में आना चाहिए. मुझे उनके रूप में और उनके स्वरूप में बनाया, उस चीज को मुझे नए सृष्टि बनाया. अभी मेरा काम है कि मैं ये नए सृष्टि को मेरे ऊपर पहन लूं. राइट? दिस इज वेरी वेरी सिंपल. फर्स्ट थिंग, आई एम क्रिएटेड इन द इमेज ऑफ गॉड. पहला चीज क्या है? मैं प्रभु के स्वरूप में बनाया गया हूं. இப்போ மைண்டை வந்து ஓட விடணும். எப்படி ஓட விடணும்? அவரோட ரூபத்துல அவரோட சாயல்ல படைக்கப்பட்டிருந்தா அது எப்படி? यदि मैं उनके स्वरूप में उनके छाया में बनाया गया हूं, वो कैसा है? अपने दिमाग चलाओ, इमेज बनाओ. ஒரு இமேஜ் கொண்டு வாங்க. என்ன இமேஜ் தெரியுது? what image do you see? क्या चित्र आ रहा है मन में when you think about his image and his likeness? அவரோட சொரூபத்திலையும் அவருடைய ரூபத்திலையும் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு வாசிக்கும் போது என்ன தெரியுது? क्या दिख रहा है? we tell it all the time. இது எல்லா நேரமும் நான் சொல்றேன். இந்த 3 வசனத்திலேயே ஒரு வல்லமையான தோல்வி இல்லாத வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஆனா நம்ம அதை வாழ்றதில்லை. ये 3 वचन में एक महत्वपूर्ण बिना कोई हार की जीवन बैठा है, वो हमको नहीं पता. நம்ம 100 தடவை சொல்லுவோம், நான் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கேன் சொல்லுவோமா? புது வசனமே கிடையாது. ये नया वचन नहीं है. सबको पता है मैं उनके छाया में उनके रूप में हूं. But have you meditated it? Do you have the picture of it? When you see in the spirit, how do you see yourself? நீங்க இத தியானிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இதோட படம் தெரியுமா? நீங்க ஆவியில உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? जब आप लोग खुद को आत्मा में देखते हैं, अपने आप को कैसे देखते हैं? The picture you have about yourself is the picture the devil will have. आपके बारे में आपको क्या पिक्चर है, वही शैतान को भी रहेगा. உங்களை பத்தி உங்களுக்கு என்ன படம் இருக்கோ அதே படம் தான் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். விளங்குதா? இப்போ நான் அவரோட ரூபத்துல அவரோட சாயல்ல இருக்கேன். அவர் ரூபம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், he is the brightest of all lights. அவர் எல்லா ஒளியிலையும் பிரகாசமானவர். ரைட்? वो सारे रोशनी से इतनी प्रकाशवान भगवान. सही है? அப்போ அவரை அவரோட சாயலையும் ரூபத்திலையும் படைச்சாரு. அவரோட சாயலோடைய முதல் பரிமாணம் மகா பிரகாசம், அழிவில்லாத பிரகாசம். मुझे प्रभु उनके छाया में बनाया और उसके चाहा कि पहला गुण जो है वो इतनी रोशनी से प्रकाशवान है. தெரியுதா உங்களுக்கு? அப்போ கடவுளை பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமான ஒளியா தெரிவார். அப்படியே அவருடைய ரூபத்துல நான் இருக்கிறேன். என்ன பார்க்கும்போது அப்படியே பிரகாசமான ஒளியா தெரியும். இது ஒரு கான்வர்சேஷனுக்காக சொல்லல, இது ரியாலிட்டியா இருக்கணும். अदा मैटर. ये एक बातचीत के लिए नहीं. जब आप खुद के नाम लोगे तो अपना पहचान ऐसा होना चाहिए. உங்க பேர் நீங்க எடுக்கும் போது உங்க பார்வை உங்களை பத்தி இப்படி இருக்கணும். விளங்குதா? நான் இத்தனை கிலோ வெயிட், என் கலர் இது, நான் முடி இப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்வை மாறி நான் அவரோட ரூபத்துல அவ்வளவு பிரகாசமா இருக்கிறேன். அத உட்கார வைக்கணும். फर्स्ट पहले काम है मैं ऐसा हूं, मैं गोरा हूं, ऐसा हूं, बाल ऐसा, इसको छोड़कर मैं उसकी जैसा इतना प्रकाशन से இது ஒரு நாள் வேலை கிடையாது. அதனாலதான் நோட்ஸ் எடுக்க சொல்றேன். இது மைண்ட மாத்தணும். आपके मन बदलना है. After 2 months, 3 months, I ask you, what is your image? The brightest of light, brother.
உங்க இமேஜ் என்ன பிரதர் அப்படி கேட்டா ஒரு 2-3 மாசம் கழிச்சு பிரகாசமான ஒளி ப்ரோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வரணும். அந்த அளவுக்கு இத ப்ராசஸ் பண்ணணும். விளங்குதா? அப்போ நம்ம 100 தடவை அவருடைய சாயல்ல இருக்கிற அவருடைய அது 2 வாட்டி எழுதிக்காரு, சாயல்லையும் ரூபத்திலையும். இந்த இமேஜ் ஆஃப் காட், இந்த லைக்னஸ் ஆஃப் காட். அப்போ இமேஜ் ஆஃப் காட், he is the light, nobody can come. 2வது பாயிண்ட், அந்த வெளிச்சத்தை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. ரைட்? उसकी इतना प्रकाशन है, वो प्रकाशन कोई सामना नहीं कर सकता, कड़ा नहीं कर सकता. இதுவே போதும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு, வேற எதுவுமே வேணாம். இது உட்கார்ந்து இருந்தாலே போதும். நமக்கு இதெல்லாம் எப்படி காத்து வாக்குல தெரியும் போவோம். நம்ம பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணுவோம். அதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை வரும்போது காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணாம, நான் அவரோட சாயல்ல அவரோட ரூபத்துல இருக்கிறேன், அவரோட பிரகாசத்துல இருக்கிற வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், இது மைண்ட்ல வர வர உன் வெளிச்சம் தான் உனக்கு தெரியுமே தவிர இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணாது, தெரியாது. जब हम समस्या के बीच में गुजरते हैं, मुझे ये सही नहीं वो सही नहीं, इसके ऊपर मत सोचो, अपने रोशनी के ऊपर ध्यान दो, तो चीज अपने आप चला जाएगा. விளங்குதா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர் பேசினா இடி உலக்கம் மாதிரி இருக்கும். संगीतத்தில் எழுதி இருக்கு, वचन संगीता में लिखा है, जैसे जब प्रभु बोलता है वो इट्स लाइक थंडर, मेनी वाटर्स, बहुत पानी के जैसा, பல தண்ணி மாதிரி. அப்போ நான் அவ்வளவு பிரகாசமா இருக்கிறேன், அவ்வளவு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், அவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க. நான் பேசினா இடி முழக்க மாதிரி இருக்கும். இந்த உலகம் வானம் பூமி எல்லாத்தையும் வார்த்தையினால ஆண்டு நடத்துற அவ்வளவு பெரிய ஆள் நானு. யாரு? கடவுள். நான் என்ன இருக்கிறேன்? அதே ரூபத்துல அதே சாயல் இருக்கிற. அப்ப என்ன பத்தி எனக்கு எப்படி இருக்கிறோம்? இப்படி ஒரு பிரைட் லைட், அப்படிப்பட்ட ஒரு பலமான சத்தம், அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம், அப்படிப்பட்ட தூதர்கள் அங்க இருக்கிறேன். இது என்னோட ரியாலிட்டி ஆகணும். அதுதான் மேட்டர். मैं इतना एक बड़ा भगवान हूं, मेरे मुंह से निकलते शब्द इतना सामर्थ है, स्वर्गदूत के सामने, सिंहासन के सामने ऐसा बैठा हूं, मैं इतना बड़ा एक परमेश्वर हूं, ये मेरा पहचान होना है. விளங்குதா? இப்ப நான் பேசும்போது லைட்டா வருது. இது அப்படியே ஒரு 4 நாள்ல இப்படி காத்துல போயிடும். அதுக்கப்புறம் என்ன உட்காரும்? இங்க ஒரு கோடு இருக்கு, இந்த இடத்துல ஒரு மறு வந்துருச்சு, இந்த இடத்துல ஏதோ லேசா வலிக்குது, இந்த வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது, டாக்டர்கிட்ட போலாமா? இதுதான் வரும். यहाँ कुछ सही नहीं है, यहाँ कुछ सही नहीं है, क्या डॉक्टर के पास जाए कुछ करे. விளங்குதா? இதுதான் நம்ம பிரச்சனை. அவரோட சாயல்ல அவரோட ரூபத்துல. ரைட்? ஸோ இது ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இதை ஹோம்ஒர்க்காக பண்ணணும். கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வேற லெவல்ல போயிடும். நான் இந்த அப்பாவுக்கு பிறந்தேன், இந்த வீட்டில் வந்தேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி வந்தேன், என்ன ஆண்டவர் இப்படிலாம் கூட்டிட்டு வந்தாரு, இப்ப நான் இதெல்லாம் செய்யறேன், எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு அப்படிங்க நீங்க பேசுறனாலதான் அதெல்லாம் வாழ்க்கையில இருக்கு. பிகாஸ் தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. இப்ப நான் டாக்டர்னா டாக்டர் மாதிரி பேசுவேன். ஏன்? என்ன நான் டாக்டரா பாக்குறேன், அதனால நான் டாக்டர் மாதிரி பேசுறேன். यदि आप बोलोगे मैं इधर पैदा हुआ, इस माँ के घर में आया, इस परिवार में आया, मैंने ऐसा था तो मेरे समस्या ऐसे ऐसे बोलते हैं, तो वो आपका पहचान है. यदि मैं डॉक्टर हूं, मेरे अंदर डॉक्टर का पहचान है, इसीलिए मैं डॉक्टर जैसा एक जीवन जी रहा हूं. அந்த ஒரு ஐடென்டிட்டி. ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்க, நான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு இது பண்ண தெரியும், எனக்கு அது பண்ண தெரியும், நான் பார்த்துக்கலாம், நான் டிரைவர். ஏன்? அந்த டிரைவருங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா நம்மள ஆண்டவர் அவரோட ரூபத்திலையும் அவரோட சாயல்லையும் படைச்சிருக்காரு. நமக்குள்ள அந்த ஐடென்டிட்டி இல்ல. விளங்குதா? हमको उसके स्वरूप उसके छाया में बनाए, पर हमारे अंदर वो पहचान बैठे नहीं. See,
இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம பண்ண மாட்டோம். சொல்ற கரெக்டா? ரெகுலரா என்ன, நான் இப்போ நம்ம பேர் எடுத்துக்கலாமே, சுஜின். சுஜின் எப்படி இருப்பான் அப்படின்னு கண்ணை மூடினா என்ன தெரியும்? பிரகாசமான ஒளி தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? यदि हम आंख बंद करके सुजिन कैसे लगेगा, आंख बंद करता हूं तो क्या दिखता है? एक प्रकाशन दिखता है, नहीं? That is the matter. What you see yourself is what you are, and that is how things come to you. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் உங்களை சுத்தி விஷயங்கள் நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். Because the devil is defeated, he only has cunningness. பிசாசு தோத்துட்டான். அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் தந்திரம். என்ன தந்திரம்? நீ பயந்தாங்கோலி அப்படின்னுவான். அப்படியா? சும்மா ஏதாவது காட்டு பயமுறுத்துவான். அப்படின்னா ஓ நான் பயந்தாங்கோலி அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? நம்மளை சொல்ல வச்சிருவான். அதுக்கப்புறம் அது மேலேயே ஓட்டிக்கிட்டு இருப்பான், லேயர் லேயரா லேயர் லேயரா லேயர் லேயர். எனக்கு இதை பார்த்தா பயம், எனக்கு அதை பார்த்தா பயம், எனக்கு அதை பார்த்தா பயம். मैं इससे डरता हूं, उससे डरता हूं, उससे डरता हूं, क्योंकि एक बार शैतान ने बोल दिया तू डरपोक है. விளங்குதா உங்களுக்கு? அப்போ முதல்ல நான் என்ன தேவனோட சாயல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல ஜெபம் பண்ண போறோம், இல்ல வீட்டுல ஏதாவது ஒண்ணுக்காக ப்ரேயர் பண்ண போறோம். நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? நம்மள கடவுளோட சாயல்ல பார்க்கிறது நம்ம ப்ரிப்பரேஷனா இருக்கணும். உங்களை நீங்க கடவுளோட சாயல்ல பார்க்கலன்னா வேற யாரும், பிசாசு கூட இன்க்ளூடடா, உங்களை கடவுளோட சாயல்ல என்ன பண்ண போறது இல்ல, பார்க்க போறது இல்ல. यदि आप अपने आप को प्रभु के छाया में नहीं देखते हैं तो कोई और नहीं देखने वाला, right? So first homework, I see myself in the image of God. Hallelujah. Second thing, ரெண்டாவது விஷயம், I see myself as a new creation. Second thing, 2 கொரிந்தியர் 5:17. நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? புதிய சிருஷ்டியா மாத்திருக்காரு. हमको नए सृष्टि बनाए. அடுத்தது 8வது வசனம் பார்த்தா, அவரை போல all things are become new, behold all things are of God. That's very important. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையன ஒழிந்து போயினா என்ன? தூக்கி தீல போட்டு எரிச்சாச்சு, அது பெருசா பேச வேணாம். ஒழிந்து போயின. அடுத்தது எல்லாம் புதிதாயின, எல்லாம் தேவனால் உண்டான. இப்ப இந்த 2வது விஷயத்தை எனக்குள்ள என்ன பண்ணும்? உட்கார வைக்கணும். मेरा काम है कि मैं इसको मेरे अंदर बैठाऊं. நான் புது சிருஷ்டி. எங்க அப்பா அம்மா வயித்துல இருந்து பிறந்தவன் நான் இல்ல. இந்த கிராமத்துல இந்த காட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிறந்து வளர்ந்தவன் நான் இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன தூக்கிட்டு வந்து இன்னைக்கு என்னோட சுவாசிக்க வச்சுக்கிறாரு, அவன் நான் இல்ல. தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டு அவரோட ரூபத்துல படைக்கப்பட்டு முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த பிக்சரை கொண்டு வந்து அதுதான் நானு, அதுதான் இந்த புது சிருஷ்டி, நான் இப்படிதான் இருக்கிறேன். அதான் சொல்லுது, பழசு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் பழசு ஒழிஞ்சு போச்சுன்னா தேடினா கூட என்ன பண்ணாது, கிடைக்காது. हम हमारे पुराने चीज चले गए तो अभी ढूंढेंगे तो क्या पुराने चीज नहीं मिलेगा. मैं इधर पैदा हुआ था, इस माँ के लिए इधर का कष्ट में दुख में आया था, ये सब भूल जाओ और याद में ये रखो कि हम परमेश्वर के चाह और उसके स्वरूप में बनाए गए. நான் பெட்டு கட்டி சொல்றேன், 1% கிறிஸ்தவங்க நம்ம ஊர்ல இதை செய்யறாங்களாங்கிறதே கேள்வி. मैं बोलता हूं 1% लोग भी, हमारे क्रिस्तियानी लोग हमारे यहाँ ये प्रैक्टिस करते हैं तो सवाल है. and நம்ம எல்லா பிரச்சனைக்கும் அஸ்திவாரமான காரணம் இதுதான். ஒத்துக்கிறீங்களா? See, Jesus was in the image of God.
He lived here 3.5 years to show you 33 years and half. இயேசு கடவுளோட சாயல்ல ரூபத்துல இருந்தாரு. இங்க வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். ரைட்? சீஷர்கள் பிதாவை காட்டுங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? என்ன பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரின்னு சொன்னாரு. ஆனா அவரு பிதாவோட ரூபத்தை எடுக்காம மனுஷ ரூபம் எடுத்து வாழ்ந்தார். அவருக்கு என்ன கட்டணும்? அந்த வரி கட்டணும் போது என்ன பண்ணாரு? நான் கேக்குறேன், இன்னைக்கு ஏன் நமக்கு அந்த மாதிரி காசு வர மாட்டேங்குது? அவரை மாதிரி தானே இருக்கிறீங்க. அவரு தேவ சாயல்ல தானே, மனுஷ சாயல் தானே எடுத்து வந்தாரு. மனுஷன் இப்படி வாழணும்னு காமிக்கிறது தானே வந்தாரு. அவருக்கு நடந்தது இல்ல, அது மாதிரி ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? मैं पूछता हूँ, यीशु मसीह जब इधर चलता था, चल फिर रहा था, उन्होंने काम कर रहा था, तो उन्होंने जब पैसा चाहिए, जरूरत पड़ती थी, उन्होंने क्या किया? मछली पकड़ा, वहां पैसा मिला, दे दिया. पूछता हूँ, अभी हमको ये क्यों नहीं हो रहा है? சரி, நமக்கு நடக்கல, ஓகே. எத்தனை பேர் அதுக்கு ஜாப் பண்றோம்? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம மைண்ட், எத்தனை பேரோட மைண்ட் அந்த மாதிரி வேலை செய்யுது? தட்ஸ் த क्वेश्चन. कितने लोगों के दिमाग ऐसा काम करता है? சரி, அதை விட்டுருவோம். இப்படி நடக்கும், இப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் மைண்ட் சொல்லுது? कितने लोगों के दिमाग ये बताता ये हो सकता? நம்ம என்ன பண்றோம்? லோனு, காணிக்க, ஹெல்ப், இததான் தேடுறோம், இதுக்கு தான் ஜோம் பண்றோம். அது உங்க ஐடென்டிட்டியே கிடையாது. அந்த இடத்துல வேலை செஞ்சா எப்படி நடக்கும்? ஸ்பீக்கர் ஒயரை கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டி போர்டுல சொல்ற மாதிரி சத்தம் வருமா? விளங்குதா? You are made in the image and likeness of God, so you function there. हम उसके चाहा और நம்ம அவரோட இமேஜ்ல, அவரோட லைக்னஸ்ல நம்மள படைச்சிருக்காரு. நம்ம அந்த இடத்துல வேலை செய்யணும். நம்ம வேற மாதிரி ஒர்க் பண்ணா என்ன பண்ணாது? நடக்காது. ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எழுதி இருக்குதே, ஃபைன். யாருக்கு எழுதி இருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி இருக்கு, நமக்கு எழுதல. யார்கிட்ட சொன்னாரு? விளங்குதா உங்களுக்கு? இயேசு பூமியில நடக்கும்போது பேசினது எல்லாம் நமக்கு பேசினாரா, இஸ்ரவேல் மக்களுக்கு பேசினாரா? जब यीशु मसीह इस दुनिया पे चल रहा था, हमारे लिए बात नहीं किए, वो इस्राएली लोगों के लिए बात किया था. அடுத்தது சீஷர்கள் எழுதியிருக்காங்க. சீஷர்கள் எழுதினதெல்லாம் நமக்கு எழுதியிருக்காங்களா? அதுவும் முழுக்க முழுக்க நமக்கு எழுதினது கிடையாது. விளங்குதா? அப்போ நடவடிக்கைகள், இது அந்த நிருபங்கள் எல்லாம், எல்லா நிருபங்களும் அந்தந்த சபையில இருந்த சூழ்நிலைக்கு எழுதப்பட்டது. சரி, அப்ப நான் எப்படிதான் பைபிள் படிக்கிறது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேஸ் லைன். இப்ப நான் சொல்றது இதுதான் அஸ்திபாரம், இதான் முத கல்லு. இங்க இருந்து படிக்கணும். जो मैं अभी बोला था, ये असर है, फर्स्ट स्टोन, यहां से पढ़ना है. இயேசு நடக்கும்போது என்னெல்லாம் கதை சொன்னாரு, அது எல்லாத்தையும் நான் இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட்ல படைக்கப்பட்டுக்கிறேன், புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், இப்ப நான் அதை அணிந்து கொள்ளணும். இந்த கான்செப்ட்ல இருந்து இயேசு சொன்னது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி படிக்கணும். அதுதான் கிறிஸ்தவனோட வேத வாசிப்பு. அதே மாதிரி பவுல் எழுதியிருக்கிறாரு, ரோமர் எழுதிக்கிறாரு, அப்போது இவங்களுக்கு எழுதிக்கிறாரு, அவங்களுக்கு எழுதிக்கிறாரு, பீத்தர் எழுதிக்கிறாரு, எல்லாம் எழுதிக்கிறாங்க. ரைட்? இந்த கதை இவங்க உங்களுக்கு எழுதினாங்க, இந்த ஸ்டோரி. இதுல இருந்து அதை ஃபில்டர் பண்ணி படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு மேட்டரே புரியும். ஃபர்ஸ்ட் திங் சொன்னேன், நீங்க அவரை மாதிரி இருக்கிறீங்கன்னு முதல்ல மெடிடேட் பண்ணுங்க. அந்த இமேஜ் உங்களுக்குள்ள உட்காரல அப்படின்னா நம்ம ப்ராஸ்பெரிட்டி நோக்கி போகவே முடியாது. நமக்கு பெரிய டீச்சிங் வேணாம், நமக்கு பெரிய அபிஷேகம் வேணாம், பெரிய அனாயிட்டிங் வேணாம், எதுவும் வேணாம். இந்த வசனம் நமக்குள்ள உட்கார்ந்தா போதும். ஐ எம் இன் ஹிஸ் இமேஜ். நீங்க கண்ணை மூடி பார்த்தா உன்னை பிரகாசமான ஒளியா, பலத்த சத்தமுள்ள சத்தமா, தூதர்கள் பல பேர் சுத்தி நிக்கிற மாதிரி, சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி, இந்த பராக்கிரம் உள்ள ஆள் மாதிரி பார்க்க தெரியணும். அத பழகணும். எபேசியர் 4:24 புட்டான் எப்படி அணிந்து கொள்றது? ஓ कैसे पहनेंगे?
எப்படி அணிந்து கொள்றது? இந்த ஜாக்கெட் எங்க இருக்கு? நல்லா சொல்றேன். 2 பேர் இருக்கிறாங்க, நடந்து வராங்க. அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. டேய் உட்கார்றா அப்படின்னு ஒண்ணு ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், போய் உட்காந்துடுறான். இன்னொருத்தன் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். दो लोग आ रहे हैं, एक बंदा है बोलता है ए बैठो, एक जाके बैठता है, दूसरा क्या बोला तूने? இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, மனுஷங்க தான் 2 பேரும், ஒரே வயசுக்காரங்க, ஒரே வயசு பசங்க, ஆம்பளைங்க வச்சுக்கோங்க. दिखने में एक जैसा है, जवान लोग है दोनों. என்ன வித்தியாசம்? இப்படி உட்கார்ந்தானே, இவன் இங்க என்ன அணிந்து இருக்கிறான், என்னடான்னு காட்டானே, அவன் இங்க என்ன அணிந்து இருக்கிறான், அதான் வித்தியாசம். மைண்ட் செட். இப்ப இவன் எந்த இடத்துல பிறந்து எப்படி வளர்ந்து வந்தானோ நமக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுல அப்பா அம்மா அடிச்சிருப்பாங்க, இல்ல சொந்தக்காரங்க அப்படியே ஒரு டஃப்பா இருந்திருப்பாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பான். சத்தத்தை உயர்த்தி பேசினாலே அப்பா ஹோய் அப்படின்னு இருப்பாரு. அதனால அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம். அப்ப அவனை பார்த்து யாரோ ஒருத்தவங்க ரே உட்கார்ற அப்படின்னா என்ன பண்ணுவான்? சரிங்க. ஏன்னா அவன் சாயலே அப்படி. இவன் என்னடாங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இவன் ஃப்ரீயா வளர்ந்துருக்கிறான். ஃப்ரீ ஸ்பீச், வீட்டுல தைரியமா பேச சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அப்படி வளர்ந்துருக்கிறான். அதனால உட்கார்றா அப்படின்னு, ஏன் நீங்க என்ன உட்கார சொல்றீங்கன்னு கேக்குறான். விளங்குதா? அதுக்கு அடுத்தது அங்கிருந்து வர ரெஸ்பான்ஸ் இதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். உட்கார்ந்தவன அவன் என்ன பண்ணுவான்? குட்டுவான், அடிப்பான், மிதிப்பான், ஏதாவது பண்ணுவான். என்னடான்னு கேட்டவன, ஓஹோ கொஞ்சம் ஜாக்கிரதையா வார்த்தை ஒண்ணும் போலன்னு அவன் என்ன செய்வான்? ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போவான். விளங்குதா உங்களுக்கு? இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில, இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நம்ம ஒரு இடத்துல ஒரு மாதிரி சக்சஸ் பாக்குறோம், ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, இது ஒரு இடத்துல இப்படி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இங்க நின்ன மாதிரி நம்ம என்ன பண்ணல, நிக்கல. நிக்க பழகிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா நடக்கும். हम हर जगह पे उनके स्वरूप पहन के खड़े होना. எல்லா இடத்துலயும் அவரோட சாயலையும் அவரோட ரூபத்தையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? நிக்கணும். எத்தனை பேர் தப்பு பண்ணிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. 1 2 3 4. கேள்வி என்னன்னு கேக்குறாங்க. कितने लोग पाप किए? हाथ उठा के दिखाओ. விளங்குதா? आप ये नए मनुष्य को पहने या नहीं? இதுதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம்? கையை தூக்காம இருந்தா பொய் சொல்ற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? மனசு இன்னும் மாறல, எகிப்துல இருக்கு, கானானுக்கு வரல. आपके मन की बदलाव नहीं आई, आप अभी तक इजिप्ट में हैं, खानान में नहीं आए. விளங்குதா? உண்மைதான். வாழ்க்கை அப்படிலாம் இருந்ததெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்டுதான். ஆனா கடவுள் எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி குப்பையில போட்டாரு. இப்ப வேற மாதிரி இருக்கிறோம். இப்ப நாங்க யாரு? பெர்ஃபெக்ட். वैसे थे सब, पर अभी उसके जैसे. இது மைண்ட்ல உட்காரணும். அப்பதான் இந்த மைண்ட் டிமாண்ட் பண்ணும். நம்ம பிரச்சனை என்ன? பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுதுன்னு எழுதப்பட்டிருக்குது. நீ பலவந்தப்பட்டா வரப்போகுது. நீ பலவந்தப்படுத்தல, ஏன் படுத்த மாட்டற? இது உட்காரல மைண்ட்ல. இது உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா ஏனோ நம்ம பலவீனம் உள்ளவர்களா ஆயிடுறோம். விளங்குதா? ஒரு மிலிட்டரிக்கு ஆள் எடுத்தா ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. சைன் பண்ணி மிலிட்டரி ஆபீஸ்ல ஆர்மிக்குள்ள போயிட்டோம். அப்போ ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. காலையில 5 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்குன்னு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைன்னு கொடுப்பாங்க. அந்த மிலிட்டரியில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்?
அதை அப்படியே ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவத்துல சில டைம் டேபிள் இருக்கு, அது கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. அந்த கேட்டகரியில இது ஃபர்ஸ்ட் லைன் நான் இப்ப சொல்றேன். तो जब मिलिट्री में जाएंगे तो एक टाइम टेबल रहेगा, सुबह मंडे ट्यूसडे ऐसे, तो उसको हम रूटीन फॉलो करते हैं. 10 साल 20 साल 40 साल भी वही करते हैं. क्रिश्चियन जीवन में वैसा एक चीज है, हम लोगों को नहीं पता है. अब बताऊंगा मैं. முதல்ல தினைக்கும் உங்க ஜெபத்துல நீங்க எதுக்கு கேக்குறீங்களோ கேட்கலையோ இதை செய்யணும். நான் அவரோட சாயல்ல இருக்கேன், அவரோட ரூபத்துல இருக்கிற, பலத்த காற்று போல இருக்கிற, வல்லமை உள்ள ஆவியோட இருக்கிற, அக்னியா இருக்கிற, ஜுவாலையா இருக்கிற தூதர், இந்த அந்த ஃபாதரோட இமேஜ் என்ன அதை பாக்குறீங்க, அதை பேசுறீங்க, அதுதான் உங்க இமேஜ்னு உங்களுக்கு உள்ள உட்கார வைக்கிறீங்க எவ்ரிடே. இது ஊழியக்காரனோட प्रिपरेशन. ये एक सेवक का तैयार करने का चीज है. तो उसको देखना, खुदा को, उसके स्वरूप को अपने अंदर बैठाना, इसको हम बार बार बोलना. விளங்குதா? நான் அவரோட சாயல்ல, அவரோட ரூப, இதுதான் உட்கார. உங்களுக்கு டோட்டலா இந்த மைண்ட் மாறி, இந்த மாதிரி நம்ம பேசும்போது எந்த குழப்பமும் இல்லாம அவரை மாதிரி அவரோட ரூபத்துல இருக்கிறேன் அப்படின்னு கெத்தா சொல்ற அளவுக்கு புத்தி மாறுற வரைக்கும் வேலை செய்யணும். அதுதான் உன்னுடைய ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். அதுதான் உன்னுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த பிரயாசப்படும் வசனம் எழுதி எல்லாருக்கும் தெரியும்ல. ரட்சிப்புங்கிறது என்னது? மரித்து இருந்த என்ன அவரோட சாயல்ல என்ன மாத்தி வச்சிருக்கிறாரு, இப்போ இதை அணிந்து கொள்ளுன்னு இருக்காரு. அப்ப நான் ரட்சிப்பை பூரணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அணிகிற வேலையை சரியா பண்ணணும். பண்ணிட்டா அவர் உட்கார்ந்துருவாரு. அவர் உட்கார்ந்துட்டா பிசாசு வரும்போது யார் தெரியவா? அவர் தான் தெரியவா. பண கஷ்டம் வரும்போது யார் தெரியவா? அவர் தான் தெரியவா. இப்ப இவரை உட்கார வைக்கிறதா மேட்ரு. அல்லேலூயா. जब शैतान आता है, दिक्कत आता है, कौन दिखता है? परमेश्वर दिखता है. तो हमारा मेहनत कहाँ होना चाहिए? परमेश्वर को उसकी चाह में, उसकी स्वरूप में हमारे अंदर बिठाने में होना चाहिए. हालेलुया. थैंक यू जीसस. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அணிந்து கொள்ளுங்க. சட்டை போடுறது முக்கியம் இல்ல, இத போடணும். आप शर्ट पहनो या ना पहनो, इसको पहन लो. I am in the image and likeness of God. Amen. And this is our responsibility. இது நம்ம பொறுப்பு. Put on the new man that is created in the image and likeness of God. இதுக்கு நிறைய வசனம் இருக்கு, நம்ம அங்கெல்லாம் போவோனா, கான்செப்டை மட்டும் பிடிச்சி. இது நம்மோட முதல் வேலை. சொல்றது ஒத்துக்கிறீங்களா? ஆமென். உங்களை பத்தின இமேஜே மாறிடும். நான் ஆண்டவரோட பிள்ளைங்க, ஆண்டவர் எனக்கு தயவா இரக்கம் பண்றாருங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? விளங்குதா? எப்படி பவுல் அந்த வார்த்தையை சொன்னாரு? நான் வாழல, நான் செத்துட்டேன், அவர் தான் வாழ்றாரு அப்படின்னா, அவரு இந்த சாயலை, இந்த ரூபத்தை கடவுள் தனக்குள்ள முழுக்க முழுக்க ஆட்கொண்டு இருக்கிறத அந்த அளவுக்கு தியானிச்சிருக்காரு. இப்ப பவுலே தேடினாலும் பவுலுக்கு பவுல் கிடைக்க மாட்டாரு, கடவுள் தான் கிடைப்பார். Now Paul has meditated. Paul इतना ध्यान किया, वो प्रभु मेरे अंदर बैठा है, अंदर बैठा है. So अभी Paul खुद को ढूंढे भी Paul नहीं मिलेगा, खुदा ही मिलेगा. அதனாலதான் சொல்றாரு, இப்ப நான் கண்ணாடியில பாக்குற மாதிரி பாப்பேன், ஆனா முகமுகமா பார்க்கும்போது வேற மாதிரி பாப்பேன் அப்படிங்கிறாரு. கண்ணாடியில பாக்குறது என்னது? இப்ப நம்ம பாக்குறோம், ஓ நம்ம என்னது வெளிச்சமா இருக்கிறோமா, பிரகாசமா. இப்ப நம்ம பேசுற எல்லா காரியமும் என்னது? கண்ணாடியில பாக்குற மாதிரி. இங்க எப்படி இருக்குன்னு என்ன தெரியாது, நமக்கு தெரியாது. அப்படியா, கடவுள் வந்து பிரகாசமா இருக்கிறார், இப்படி இருக்கார், ஓ ஓ ஓ ஓ, அப்ப நானும் அப்படிதான் இருக்கிறேன்னா அப்படின்னு என்ன பண்ணும்? இது உள்ள எடுக்கணும். இப்ப கண்ணாடியில பாக்குற மாதிரி பாக்குறோம். கண்ணாடியில என்ன பாக்குறோம்? தேவனுடைய சாயல்ல இருக்கிறேன், அவரோட ரூபத்துல இருக்கிறேன், புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். இது கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. இத கண்ணாடியில பாக்குறது என்னோட ஐடென்டிட்டியா மாறணும். ஜேம்ஸ் 1:23 and 24. ஜேம்ஸ் 1:23 and 24. விளங்குதா?
அப்ப கண்ணாடியில பாக்குறது உங்க சுபாவமா, உங்க ரூபமா, உங்க மனசுல இருக்கிற சிந்தையா மாறும் போதுதான் நீங்க இந்த புதிய மனிதனை அணிந்து கொள்றீங்க. இந்த புதிய மனிதனை அணிந்து கொள்ளாத யாரும் ஊழியம் செய்ய தகுதி உள்ளவர்கள் அல்ல. சிம்பிள். இதுதான் இன்னைக்கு சத்தியம். You are made in the image and likeness of God. நீங்க ஆண்டவருடைய சொரூபத்துல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு நீங்க இழந்ததை மீட்டு கொடுத்துட்டாரு. புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. இப்ப இதை அணிந்து கொள்ளுங்க. இதுதான் என்னது இன்னைக்குள்ள சத்தியம். இப்ப நான் இதை அணிந்து கொள்ளாம நான் பழைய ஏற்பாட்டு உபத்திரவம் என்னது, பழைய ஏற்பாட்டு இது மாதிரி கடவுள் வராரு, நான் இது பண்றேன், பலி செலுத்துறேன், நாங்க ஆராதிக்கிறோம், தூபம் காட்டுறோம், நாங்க இது பண்றோம், கையாசைக்கிறோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அந்த வாழ்க்கை தான் நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் நல்லவரா இருக்கிறாரு, அவரு பெரியவரா இருக்கிறாரு. प्रभु बड़ा है, प्रभु अच्छा है, हम उसकी सेवा करते हैं, उसकी प्रार्थना करते हैं, सब अच्छा चल रहा है. जीवन में बदलाव नहीं है. வாழ்க்கையில என்ன இல்ல, மாற்றம் இல்ல. விளங்குதா? ஆனா என்ன தூக்கிட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருக்குள்ளார உட்கார வச்சிட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 100 தடவை சொல்லுவோம், நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். சொல்லிக்கிறீங்களா? கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்டியன். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனா என்ன? அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த பரிசுத்துக்குள்ள ஒளிஞ்சு போகுது. இயேசுவே சொன்னார், பிதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி. இது நம்மளோட 2வது தியானம். முதல்ல அவரோட ரூபத்துல சாயல்ல இருக்கிறத அணிந்து கொள்றோம், அதை மெடிடேட் பண்றோம், அவரை மாதிரி அவரை மாதிரி அவரை மாதிரி. 2வது நான் அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள, நான் இயேசுக்குள்ள, இயேசு நமக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள. இப்படி நம்மள மிக்சர் மாதிரி போட்டு என்ன பண்ணணும், குலுக்கணும். அது நம்ம மைண்ட்ல இருக்கணும். हमको ये मन में आना चाहिए, मैं उसके अंदर हूं, वो मेरे अंदर है, हम उसके अंदर है, हम सब एक साथ है. நான் கேள்வி கேட்கிறேன், எத்தனை அப்ப நீங்க ஆவியா ஆத்மாவா சரீரமா? முத கேள்வி. இப்ப எல்லாருக்கும் தெரியும், நான் ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, நாங்க எல்லாரும் அந்த சரீரத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லிடும். இப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரம் 3ஐயும் பிரிச்சு காமிக்க முடியுமா? பிரிச்சு காமிக்க முடியுமா? இல்ல பிரிச்சு பார்க்க முடியுமா? ஆவி எங்க இருக்கு, ஆத்மா எங்க இருக்கு, சரீரம் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? क्या हमारा शरीर, देह और प्राण इन तीन को एक अलग करके दिखा सकते हैं? இந்த இடத்துல ஆவி இருக்கா இல்லையா? இந்த சுண்டு வரல சரீரம் மட்டும்தான் இருக்கா, ஆவி இருக்கா இல்லையா? இல்ல என் ஆவி இங்க மட்டும்தான் இருக்கா, இல்ல இங்க இருக்கா? இல்ல எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, இங்க இருக்கிறாரா, இங்க இருக்கிறாரா, எங்க இருக்கிறாரு? ஒரு கிறிஸ்தவனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? मेरे अंदर पवित्र आत्मा है, मेरा आत्मा मेरा अंदर है. आत्मा कहाँ है, पवित्र आत्मा कहाँ है, मैं उसकी जानकारी या उसकी पहचान कैसे रखता हूं? இது 2வது விஷயம். அப்ப ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நீங்க சொல்றத உலகம் ஏத்துக்கணும்னா என்ன சொல்றோம்? நம்ம இயேசுவை இதை அமிச்சாரு, உன் வாழ்க்கையெல்லாம் மாத்திட்டாருன்னு சொல்றோம். இப்ப இந்த சுவிசேஷத்தை மக்கள் ஏத்துக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்ம அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இந்த ஒன்னா இருக்கிற ஒற்றுமைய உள்ள உட்கார வைக்கணும். அதனாலதான் பவுலோட பிரசங்கம் இவ்வளவு போகுது. ஏன்னா பவுலு நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறாருன்னு அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டார். விளங்குதா உங்களுக்கு? And when you lose yourself in Christ, your words become effective. நீங்க உங்களை கடவுளுக்குள்ள தொலைக்கும் போது, நீங்க அவருக்குள்ள அவர் உங்களுக்குள்ளன்னு நீங்க அங்க தொலைஞ்சு போகும்போது உங்க வார்த்தைகள் வல்லமை உள்ளதா மாறுது. விளங்குதா? Not only in terms of expansion of gospel, but in accomplishing everything you need. அதாவது சுவிசேஷத்தை பெருசாக்குறதையும் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்றதுல மாத்திரம் இல்ல, உங்க வார்த்தையோட வெயிட் எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க சொன்னா அது நடக்கும். ஏன்? பேசும்போது நீங்க பேசுனீங்களா, கடவுள் பேசினாரா, இயேசு பேசினாரான்னு பிசாசுக்கும் சரி உலகத்துக்கும் சரி என்ன பண்ணாது, தெரியாது. जब हम बात करते हैं क्या हम बोले, खुदा बोले, यीशु मसीह बोले,
फर्क नहीं कर सकते क्योंकि हम तीनों एक हो गए हैं. விளங்குதா? நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? ஒன்னாயிட்டோம். இப்ப இந்த ஒற்றுமை எனக்குள்ள உட்காரும் போது என் வார்த்தைகள் பலமுள்ளதா மாறுது. அதாவது நம்ம பிரேயர் பண்றோம், ஆண்டவரே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இது நடக்கணும், நான் சொன்னா நடக்கணும், நான் பிரேயர் பண்ணிருக்கேன், அது மாறக்கூடாது, நான் சொன்னபடி நம்ம நடக்கணும், அப்படி எல்லாம் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். we pray to be successful, whatever we pray should happen and all that. ஆனா when you practice this, நீங்க இத பிரயாசம் பண்ணும்போது, இத பிராக்டிஸ் பண்ணும்போது, நீங்க அதெல்லாம் என்ன பண்ணவே தேவையில்ல, சொல்லவே தேவையில்ல. ஹல்லேலூயா. இதுல பேருக்கு விளங்குது? சோ இது உற்சாகப்படுத்துற மெசேஜே கிடையாது. இது டெய்லி பிராக்டிஸ்ல இருக்க வேண்டிய டிசிப்ளின். This is not a message to encourage. This is a discipline you should have as a minister of God. ஊழியக்காரர்களா நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை, நம்ம அன்றாட பழக்க வழக்கமா இருக்கணும். நம்ம I am the light of God, I have the glory of God, I have the goodness of God. நான் ஒளியா இருக்கிறேன், வல்லமையா இருக்கிறேன், தேவனை போல இருக்கிறேன், அவருக்குள்ள இருக்கிறேன், நான் பேசல, அவர் எனக்கு கூட வராரு. இந்த இது அப்படியே உட்காரும் உள்ள, அவர் 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 அவர். ஆமென். Thank you Jesus. இப்போ சங்கீதம் 119 89 92 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நிலைப்படுத்த தலைமையா இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தி அது நிலைப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு விஷயம் சரியாகும், திரும்ப அதே பிரச்சனை வரும். இருக்கா? இல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த விஷயம் சரியாகாது. हमारा ये समस्या है, हम एक चीज के लिए प्रार्थना करते हैं, वो ठीक हो जाएगा तो फिर वो वापस आएगा. दूसरा समस्या है, हम एक चीज के लिए प्रार्थना करते हैं, वो ठीक ही नहीं होगा. இப்போ நான் ஜெபம் பண்ற விஷயம் நடக்கல, இல்ல நான் ஜெபம் பண்ற விஷயம் சரியாகுது, இல்ல அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை வருது. அப்படி என் ஊழியத்துல காரியங்கள் நடக்குது, மாற்றம் நடக்கல அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீங்க அவரோட சாயல்லையும் ரூபத்திலையும் இருக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறத என்ன பண்றீங்க? அணிந்து கொள்றீங்க. மூணாவது, யோவான் 17 ஆமா, நீங்க அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் ஒன்னா இருக்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. விளங்குதா? உங்க ஐடென்டிட்டி அபவுட் த ஃபாதரை உட்கார வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்க ஒன்னஸ் வித் த ஃபாதரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க, நான் அவரோட ஒன்னா இருக்கிறேன், நான் அவரை போல இருக்கிறேன். இது ரெண்டு விஷயத்த நல்லா உங்களுக்குள்ள இறக்கிக்கிறீங்க. மூணாவது, அவர் பேசுனா அது நித்தியமா நிலையா நிக்கும், அது மாறாது அப்படிங்கறத உங்களுக்குள்ள இறக்கிக்கிறீங்க. விளங்குதா? இந்த வசனம் தான் சொல்லுது. சங்கீதம் 119 89 92. இது என்னது? தேவனுடைய சாயல். அவர் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, அது அப்படி இருக்கு, அது என்ன பண்ணாதான்? மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இத்தனை நாளா நீங்க இப்போ சூரியன் இருக்குல்ல, டெய்லி காலையில ஆண்டவர் எந்திரிச்சு வெளில வா, டைம் ஆச்சு அப்படின்னு அலாம் வச்சு எழுப்பி விடுறாரா? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. அதே மாதிரி பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் அப்படிதான் செயல்படுது. प्रभु रोज सुबह रोशनी को उठाता थोड़ी, वो उठाता नहीं, वो उसका काम खुद करता है. प्रभु एक बार बोला ये ऐसा रहेगा वैसा रहता है, एक बार बोला ऐसा रहेगा वैसा रहता है. இப்ப நம்ம இயேசுவின் நாமத்துல சுகமாயிரு அப்படின்னு சொன்னா அவன் சாகுற வரைக்கும் சுகமா இருப்பானா? இருக்க மாட்டான். விளங்குதா? यदि हम बोलते हैं यीशु मसीह के नाम में ठीक हो जाओ, वो मरने तक ठीक रहेगा कि नहीं? அவன் பாவம் செய்யறான், இனி பாவம் செய்யாதன்னு இயேசு சொன்னார், அதை நான் ஒத்துக்கிறேன். உங்க வார்த்தையோட வல்லமை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். நான் பிரேயர் பண்ணிட்டேன், அவங்க போய் பாவம் செஞ்சுட்டாங்க, அதை விட்டுருங்க. உங்க ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தது? அதுதான் கொஸ்டின். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இல்ல எனக்கு காசு வேணும், இல்ல இது வேணும் அது வேணும், ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நான் அதுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல இந்த பணம் என் வீடை தேடி வரட்டும். அப்ப நான் ஜெபிக்கும் போது என்ன விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன், அதுதான் என்ன பண்ணும்? நடக்கும்.
இப்ப எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அவரோட சாயல்ல இருக்கிற, ரூபத்துல இருக்கிறேன், அவரோட ஒன்னா இருக்கிறேன். நான் ஒன்னு சொன்னா அதை செஞ்சு, அதாவது உன்னுடைய வார்த்தைகள் ஒன்னும் கீழே விழுவதில்லைன்னு எழுதியிருக்குது. உன் ஆகாரத்தின் மேல் தண்ணீரை போடு, அநேக நாட்கள் பலனை காண்பான். இது நிறைய வசனம் இருக்கு. அப்போ இந்த வார்த்தை எதுவும் விழுறதில்ல, வேலையை முடிக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பவர் என் நாக்குல கொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சா எப்படி என் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகும்? इफ आई नो, यदि मुझे पता है कि मेरे शब्द उनके शब्द जैसे, मेरे बोला उनके बोला जैसे, उन्होंने एक बार बोल दिया तो हजारों सालों तक वो वैसे ही चलता है। मेरे अंदर वैसा एक प्रभु बैठा है। यदि ये मुझे पता, जब मैं बोलूंगा वो चीज हो जाएगा कि नहीं? जरूर होगा। किसी को ठीक हो, पैसा आ जाओ बोलता हूं तो वही होगा। விளங்குதா? இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல உட்காரணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயமுமே எங்க கேட்டிருப்போம், எங்கேயாவது கேட்டிருப்போம், இல்ல ஏதாவது அங்கங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்குமே தவிர, நம்ம சுபாவமா, நம்ம சாயலா, நம்ம ரூபமா, நம்மளோட ஐடென்டிட்டியா, நம்ம டிசிப்ளினா நமக்குள்ள என்ன பண்ணல, இருக்கல. கரெக்டா? ஆமென். ஒண்ணு, நான் அவரோட ரூபத்துல இருக்கிறேன், அவரோட சாயல்ல இருக்கிறேன். அதை யோசிக்க யோசிக்க உங்களுக்குள்ள பொங்கும். லைட்டு, ஃபயரு, சவுண்டு, இதுதான் மெயின் முக்கியமான விஷயம். हमको ये 3 चीज, उनकी जैसे रोशनी, उनकी जैसे अग्नि, उनकी जैसे आवाज, என் சத்தம் வர மாதிரி இருக்குது, என் வெளிச்சம் வர மாதிரி இருக்குது, என்னோட பிரகாசம் அந்த மாதிரி இருக்குது. இத எனக்குள்ள இறக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நானும் அவரும் வேற வேற இல்ல, நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். मैं और वो अलग अलग नहीं है, हम सब एक जैसे. மூணாவது, நாம் பேசினா அதோட பவர் குறையறதே இல்லை. யுகம் யுகமா அது ஒரு கத்து, ஒரு AK-47 ஆன் பண்ணி விட்டு தோட்டம் வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும். இது மூணு எனக்குள்ள உட்காரும். These things should become my native understanding. என்னோட சுபாவமா, சாயலா, சாதாரணமா என் வாழ்க்கை இப்படிதான், நான் இப்படிதான் அப்படின்னு மாத்தணும். நான் பெட் கட்டி சொல்றேன், வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் நிறைவு இப்படி இருக்கு, ஏற்றத்தாழ்வோட வாழ்க்கை இருக்கு, அப்படி சொல்ற யாருக்கிட்டையும் இந்த 3 விஷயமும் ஸ்டெடியா உட்காரல. அப்படி ஒருத்தன் இந்த 3 விஷயத்தையும் அவன் புத்தியில உட்கார வச்சிருந்தானா அவன் வாழ்க்கை அப்படி இருக்காது, வாய்ப்பே கிடையாது.